ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தால் மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ்னு சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கடக ராசி. இந்த கடக ராசியில பிறந்தவருக்கு 2026 February 8th அப்புறம், 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2வது இடத்துல இருக்கிற கேது கிரகத்தை நம்ம பார்த்தா கண்டிப்பா இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்ல டைம் கிடையாது. ஜாகிரதா இருங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதுசா தெரியாத பிசினஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இங்க லாஸ் ஆகிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. இன்னும் நிறைய நாளுக்கு வரைக்கும் இந்த கேது கிரகம் 2வது வீட்டுல இருக்கிறதுனால, தனஸ்தானம் ஆயிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் ஜாகிரதை இருந்தா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகுவீங்க. அதுக்கப்புறம் யார் கல்யாணத்துக்காக நீங்க தேடுறீங்களோ, ப்ரொபோசல் கொஞ்சம் கிடைக்கிறது டிலே ஆகும். ஆனா அதுக்கு சில ரெமெடிஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை ரெகுலரா நீங்க சாண்ட் பண்ண போதும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. உங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கலாம். அந்த மந்திரம் நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. அஷ்டமா ஸ்தானத்துல இருக்கிற கிரகங்களை நம்ம பார்த்தா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பிரச்சனைகளை சந்திக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ், பித்ரார்ஜித சொத்து சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அதிகமாகவே இருக்கு. இன்னும் நம்ம தொழில் பத்தி பார்த்தா, இந்த கரியர்ல, ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். நீங்க ரொம்ப எமோஷனல், எப்படின்னா இந்த கர்காடக ராசியில பிறந்தவரை ஆல்ரெடி எமோஷனலா இருக்கிறதுனால அவர் நிறைய பேர் அவரை இது பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. இந்த டாமினேட் பண்ணும்போது நிறைய பேர் இந்த ராசியில பிறந்தவர் ரொம்ப கம்மியா பேசுவாங்க, அதை ஒத்துக்குவாங்க. எப்படின்னா அவர் திரும்பி அவருக்கு பேச முடியாது, மனசுல வச்சுக்கிட்டு எந்தெந்த டிஃப்ரெண்டான டைம் பீரியட்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அந்த அந்த பர்டிகுலர் டைம் மூமெண்ட்ல பேச மாட்டாங்க. இந்த மாதிரி எமோஷனலா வச்சுக்கிறது ரொம்ப கெட்டது. எப்படின்னா அங்கேயே நீங்க சொல்றது ரொம்ப நல்லது, அந்த ஸ்பாட்லயே அந்த விஷயத்தை நீங்க சொல்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சரியாகிற சான்சஸ் இருக்கு. இடம் மாறுற சான்சஸ் அதிகமாக இருக்கு. எப்படின்னா இப்போ குரு கிரகம் சேஞ்ச் ஆகும் இந்த டைம் பீரியட்ல. உங்களுக்கு அந்த நீங்க ஒர்க் பண்ற இடம் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், டிரான்ஸ்ஃபர் ஆகிற சான்சஸ், ப்ரமோட் ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இதுக்குன்னா உங்க 7ஆம் வீட்டுல நிறைய பாப கிரகங்கள் இருக்கிறதுனால இது டிரான்ஸ்ஃபருக்கு வர காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில கண்டிப்பா
சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குறது கூட ரொம்ப நல்ல டைம் நான் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் புதுசான கோர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே ஸ்கோர் ரொம்ப நல்லா கிடைக்கும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. இவ்வளவு விஷயங்கள் கடகராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்.